என்றான். ஸ்ரீராமரை அனுதினமும் எல்லா நேரமும் நினைத்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயருடைய உள்ளத்திலே சிறு சலனம் ஏற்பட்டது. சுவாமி, நான் மிகுந்த தாகத்துடன் இருக்கிறேன். இந்த குடத்து நீர் போதாது. பக்கத்திலே தடாகம் இருக்கிறதா என்று கேட்டார். காலநேமி திடுக்கிட்டான். தான் போட்டிருந்த திட்டத்தை அறிந்து கொண்டு விட்டாரோ என சந்தேகித்தான். இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஆஞ்சநேயா, லக்ஷ்மணன் பிழைத்து விட்டான். இருப்பினும் ராம காரியத்துக்காக உயிரிழந்த வானர வீரர்களை பிழைப்பிக்க வேண்டியதுதான் அவசியம். ஆனால் உன்னால் அந்த சஞ்சீவி மலையை சுலபத்தில் காண முடியாது. கந்தர்வர்கள் மாயையால் மறைத்து விடுவார்கள். பக்கத்திலே ஒரு தடாகம் இருக்கிறது. அங்கு சென்று நீராடி தாக சாந்தி செய்து கொண்டு இங்கு வா. உனக்கு சில மந்திரங்களை உபதேசம் செய்கிறேன். அவற்றின் உதவியால் கந்தர்வர்களை ஜெயித்து சஞ்சீவி மலையை அடைந்து திரும்பலாம் என்றார். ஆசிரமத்திற்கு சற்று தூரத்தில் இருந்த தடாகத்துக்கு சென்றார் ஆஞ்சநேயர். இந்நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளை